போதும் 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 போதும். ஹாய் வணக்கம். எங்கேருந்து வரீங்க? நான் ஊட்டிலேருந்து வர்றேங்க. எங்கள் ஊர் சொந்த ஊர் ஊட்டிங்க. யூடியூப் மூலயமா பார்த்து சரி ஒரு டிரைவிங் ஸ்கூல் ரெடி ஆகணும் கொஞ்சம் சத்தமா டிரைவிங் ஸ்கூல் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாவை கான்டாக்ட் பண்ணீங்க. பண்ணும்போது அவர் வாங்க நான் ரெடி பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருங்க. நான் இங்கேருந்து திருப்பூர்லேருந்து ட்ரெயினில் வந்தேங்க. வந்து அவர் வந்தோன்னே கால் பண்ணுங்க, முடிச்சூரில் வந்து இறங்குங்க அப்படின்னாரு. இறங்குனேங்க. இறங்கணுன்னே என்னை பிக்கப் பண்ணாருங்க. அவர் கொடுத்த ஃபஸ்ட் நாளே ஸ்டேரிங்கெலாம் நாங்கள் ரெடி ஆகிட்டுங்க. ரெண்டாவது போக போக அப்படியே சின்ன சின்ன தப்பு பண்ணுங்க, அப்படியே அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போ நான் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறேங்க. பயம் இல்லாமல் இப்போ தெளிவாக ஓட்டுறீங்களா? இப்போ தெளிவாச்சு. வண்டியில் வந்து ஒரு குறை இல்லைங்க, தெளிவாச்சு. தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன்னா? சொல்லி கொடுத்தீங்க, பக்காவாக சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் போகணுன்னா ஊட்டியில் போயிட்டு என்ன மாதிரி வண்டி எடுப்பீங்க? செகண்ட் ஹேண்டில் தானா? செகண்ட் ஹேண்டில் தாங்க. டிவிஎஸ் இல்லாட்டினா பஜாஜுங்க. பர்மிட்டு கிடையாதுல்ல? ஆனால் பர்மிட்டு இப்போ புது ஆட்டோ எடுத்தால் பர்மிட் கிடையாதுங்க. செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ தான் வேறு ஸ்டாண்டில் வச்சுக்கிறவங்ககிட்ட வாங்கணுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஊட்டிலேருந்து வந்து நைட்டு அன்டைமில் வந்திருக்கீங்கல்ல? அன்டைமில். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் புது இடங்கும்போது கொஞ்சம் பயதாங்க. ஆனாலும் நம்ம தொழில் கற்றுக்கணுமே அப்படின்னு ஒரு மன தைரியத்தில் வந்தேங்க. அதுதான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க எனக்கு தெரியுமா. ரொம்ப நன்றிங்க. வந்து ஃபஸ்ட் நாளே ஸ்டேரிங்கு சுத்தமாக ஃபுல்லாக ஓட்டுற அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேங்க. ரெண்டாவது நாள் மெயின் ரோட்டில் எல்லாம் கொடுத்தாருங்க. நல்லா தைரியமாக ஓட்டினுங்க. இன்னைக்கு மூணாவது நாளுங்க. மெயின் ரோட்டில் நான் தனியாக தான் ஓட்டிகிட்டு வந்தேங்க. எனக்கு திருப்தியாக இருக்குங்க. ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குங்க. நான் ஒரு ஆட்டோ தொழிலில் இப்போ ஆட்டோ தொழிலில் நான் இனி வந்து ஒரு ஆட்டோ எடுத்து என் லைஃப் நான் ஓட்டுறேங்க. எனக்கு தொழிலாச்சுங்க. என்னை மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறவங்க எங்கே இருந்தாலும் அண்ணாவுக்கு கால் அடித்து ஃபோன் அடிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் அண்ணா பண்ணுவாருங்க. நீங்களும் கொஞ்சம் முயற்சி, உங்களோடது கொஞ்சம் முயற்சி இருக்கணுங்க. அட ஒன்றுமே இல்லை அப்படின்னு பயத்தில் வந்து ஆட்டோ ஏறாதீங்க. தைரியமாக மன தைரியத்தில் ஆட்டோ ஏறுங்க. உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்குங்க. அண்ணா 3 நாளில் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துட்றாருங்க. ரொம்ப ரெடி ஆகிக்கலாம். 5 கிளாஸு 3 நாளில் 2 கிளாஸாக எடுத்து கொடுத்தாங்க. 2 கிளாஸாக எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நாள் 2 கிளாஸு, ரெண்டாவது நாள் 2 கிளாஸுங்க. எனக்கு கிளாஸ் முடிஞ்சிங்க. 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் ட்ரெயின் பிடிச்சி ஊருக்கு கிளம்பி வரேங்க. வந்த உடனே அடுத்த வண்டி தான் சொல்லி. ஊட்டிக்கு வந்து டூர் வர மாதிரி என்ன மாதத்துலங்க வரலாம்? நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். அந்த மே மாதம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த டைமில் வேண்டாங்க. நீங்கள் இடைநாள் வந்துட்டு போங்க, அது தப்பு இல்லைங்க. அந்த ஃப்ளவர்ஸ் டைமில் மே மாதத்துல எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு ரூம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு கிளைமேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற டைம் எதுங்க? கிளைமேட்டு அதுதாங்க. எல்லா நாளும் நல்லா இருக்குங்க. நான் மே மாதம் முடிஞ்சு அந்த ஃப்ளவர் ஷோ முடிஞ்சு ஒரு 15 நாள் ஆகிட்டு வாங்க. இல்லாட்டினா ஃப்ளவர் ஷோக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்க. ஓகே ஓகே. நல்லா இருக்குங்க. இந்த டைம்லலாம் ஜாஸ்தி மழைங்க, யாரும் வராதிங்க. சரி சரி. கோவப்படாமல் கற்றுக் கொடுத்தாங்களா? எனக்கு நீங்கள் கொஞ்சம் கூட கோவப்படலைங்க. நான் டவுட் என்ன கேட்டாலும் இப்படிதாங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு போக போக ரெடி ஆகிக்கலாங்க. இது தப்பு, இது வந்து தப்பு இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தீங்க. தெளிவாக கோவப்படாமல் சொல்லி கொடுத்தீங்க. நல்லா பக்காவாக கற்றுக் கொடுத்துருண்ணா? பக்காவாக கற்றுக் கொடுத்தீங்க. சரி சரி சரி. எனவே ஊட்டியில் போய் ஆட்டோ ஓட்டி நல்லா லைஃப்பில் முன்னேறணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு ஆட்டோ வாங்கணுன்னா நான் குரூப்பில் போடுறேங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட சந்தேகத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் வீடியோலேயும் பதில் சொல்கிறோம். மீண்டும் சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் மணி. பாய்.